ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியில கிடைக்கிற சன்னா மசாலா விடவே வீட்ல ரொம்பவே டேஸ்டியா நம்மளால செஞ்சு குடுக்க முடியும். இது மாரி செஞ்சு குடுத்தோம்னாக்கா, நம்ம வெளியில வந்து கேட்கவே மாட்டாங்க. வீட்ல தான் வேணும், இந்த மாரி தான் செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இது பண்றதுக்கு பச்சை பட்டாணி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு, அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும்போது உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நசுக்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. நல்லாவே குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணல்ல கொஞ்சமா மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு, இந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கார்ன் சிப்ஸ வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாரி சிப்ஸ் வந்து தனியாவே கடைகள்ல கிடைக்குது. இந்த மாதிரி வாங்கி எண்ணெயில வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதில கொஞ்சமா உப்பு, காரம் போட்டு குலுக்கி வச்சுக்க போறோம். அதுதான் பண்ண போறோம். எண்ணெய் நெறைய ஊத்திற வேண்டாம். ஏன்னா, அதே எண்ணெயில தான் நம்ம கன்டின்யூ பண்ண போறோம். இப்ப சிப்ஸ் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா, அதிலேயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா, ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிட்ட சுண்டல், பச்சை சுண்டல் வந்து இதில போட்டுக்கலாம். இதில பச்சை சுண்டல் தான் கிடையாது. வெள்ள சுண்டல், சன்னா எது வேணா செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அது நல்லா போட்டுட்டு, தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். கொஞ்சம் தட தடன்னு இருக்கிற அளவுக்கே இருந்தாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கப்புறமா, அதில கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சரி பார்த்துட்டு, உப்பு பத்தலனா உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்து செஞ்சா தான், கொஞ்சம் ஜீரண பிரச்சனை இல்லாம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அளவுக்கு மீறி சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்கும். அது கூட கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா, இஞ்சி பூண்டு காரமே வந்து கொஞ்சம் இருக்கும். நெறைய சேர்த்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அது கொதிக்கிற நேரத்துக்குள்ள ஒரு 2 தக்காளி எடுத்து பொடி பொடியா நறுக்கிக்கிறேன். இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னாக்கா, தக்காளி வந்து கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கிக்கணும். அப்புறம் வந்து வெங்காயமும் ஒரு 2 வெங்காயம் வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்து மேல கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை வந்து நல்லா கழுவிட்டு, அதுவும் வந்து கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதோட குக்கிங் டைம் பார்த்தோன்னா, மேக்ஸிமம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லயே செஞ்சிடலாம். அந்த பச்சை பயிறு ஊறுற நேரம் மட்டும்தாங்க. ஊறிடுச்சுனாக்கா, அதுக்கப்புறமா அத வேக வச்சு வச்சுட்டோம்னா கூட, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்ம அத ரெடி பண்ணிரலாம். ஏன்னா, எல்லாமே ரெடியா இருக்கும். நமக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா வெங்காயம், தக்காளி கூட முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லையா? அதில கொஞ்சமா மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த மசால் மேல லைட்டா தூவுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால கொஞ்சமா சிப்ஸ் இருந்தா கூட போதும். ஆனா குழந்தைங்களுக்கு இது போட்டா தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த சிப்ஸ போட்டு நல்லா நெறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுன்ற அளவுக்கு கூட கேட்பாங்க. அந்த மாரி வந்து கொஞ்சம் தேவைப்படும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்ப தியா மீனுக்கு ஆளுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில வந்து கொஞ்சம் சுண்டல் அந்த தண்ணியோட இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஊத்திட்டு, அதில கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கின தக்காளி, தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஃபைனலா மேல வந்து இந்த சிப்ஸு. இந்த சிப்ஸே தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இதுக்கு மேல நம்மகிட்ட பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். இல்ல மிக்ஸர் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். இந்த மாரி நான் மேல வந்து ஆனா கிரன்ச்சியா இருக்கணும். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போட்டு சாப்பிட்டோம் அப்டின்னாக்கா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா, இதுக்கப்புறம் வெளியிலயே வாங்க மாட்டீங்க. பசங்களே வந்து வீட்லயே செஞ்சு குடுங்க, இதே சாப்பிட்டுக்கலாம் அப்டின்னு கூட சொல்லுவாங்க. இது டிஃபனுக்கா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் நெறைய டிக்ளட்டரிங் வீடியோஸும் போட்டிருக்கேன். குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டாக் பண்றேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.